இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குற்றால அருவிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு இளைஞர் உயிரிழந்தார். இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. மடை வேகத்தில் தண்ணியை கட்டுப்பாடு இல்லாமல் வந்திருக்கு. இதை மேலே கவனிக்காமல் விட்டது முதல் வனத்துறை. அவங்க தண்ணியோட லிமிட் அவங்க பார்க்கவே இல்லை. சுற்றுலாத்துறை குற்றாலத்துக்குன்னு 11 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாக அப்பகுதியில் இருக்கவங்க குற்றம் சாட்டுறாங்க. 11 கோடி ரூபாய் எங்கே செலவு பண்ணாங்க? இந்த அணைகளோட தண்ணீர் அளவுக்கு அதிகமாக அங்கே அந்த அணையில் தேரும்போது ஒரு இடத்துல தேங்கி பிளாக் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் குளிக்கிற இடத்துக்கு ஃபால்ஸில் தண்ணி விழுது. இந்த வனத்துறை தண்ணி வேகமாக வருது அப்படின்னும் போது அங்கேருந்து ஒரு சிகப்பு துணி காட்டுவாங்க. அருவி பூஜைன்னு அந்த கோயிலேருந்து, குற்றாலநாதர் கோயிலேருந்து டெய்லி அருவி பூஜை ஒன்று பண்ணுறாங்க. அதெல்லாம் அதை பண்ணுறவங்க அங்கே குளிக்கிறவங்க பாதுகாப்பாக கொண்டு வரணுன்றது உண்டான அமைப்பை எதையுமே பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது இல்லை? ஆமாம். ஆனால் அங்கே மேலே இருக்கவங்களுக்கு மேலே தானே தண்ணி கீழே வருது. இப்போ மேலே வரவங்களுக்கு தண்ணியில் இவ்வளோ வேகத்தில், இவ்வளோ மில்லிமீட்டர் வேகத்தில் தண்ணி வருதுன்றத வனத்துறை அதில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஃபோர்ஸாக வருது, காலை வச்சா இழுக்கிற மாதிரி தண்ணி வருதுன்னும் போது அங்கே மேலே இருக்கவங்க தெரியும். அப்போ மேலே அவங்க போய் அதை பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வரும்போது வெள்ளம் யாராவது வழுக்கினா அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அப்போ இவ்வளோ பேர் போகிற ஒரு சுற்றுலாத்தலம் மேற்கு தொடர்ந்து அது ஏழைகளின் ஊட்டியாக இருக்கிறது, இவ்வளோ வியாபாரம் நடக்கக்கூடியது, இவ்வளோ ஒரு நகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடம், இவ்வளோ பெரிய கோயில் இடம், அவ்வளோ பெரிய 1000க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்க இடங்கள், இவ்வளோ தனிநபர் விடுதிகள் இருக்க இடம், இவ்வளோ இருக்கும்போது அந்த இடத்த எப்படி ஒரு பாதுகாக்கணும் அப்படின்றது நகராட்சி நிர்வாகம் தவறியதின் விளைவு தான் இது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு எப்போது ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, இதனால் மரணங்கள் ஏன் நிகழ்கின்றன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். குற்றால அருவிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு இளைஞர் உயிரிழந்தார். இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. உண்மையில் வெள்ளப்பெருக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில் நடக்குது, எப்படி நடக்குது? தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலம், முக்கியமான சுற்றுலாத்தலம் தான் நம்ம குற்றாலம். குற்றாலத்தை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு தான் அதை சொல்கிற வழக்கம் இருக்குது. இந்த குற்றாலத்தில் பழைய குற்றாலம், புது குற்றாலம் அப்படின்னு 2 இருக்குது. இந்த பழைய குற்றாலம், புது குற்றாலம், 5 அருவி, இது 3 இருக்குது. பழைய குற்றாலத்தில் இப்போ பெரும்பாலான கூட்டங்கள் போகிறதில்ல. புது குற்றாலம் தான் மெயின் ஃபால்ஸ்ன்ட்டு இங்கே தான் எல்லாருமே வராங்க. இந்த இளைஞர் இறந்தது, இவர் பழைய குற்றாலம் பகுதியில் இவர் குளிச்சிட்ருக்காரு. எப்படி நடந்தது இது எப்படின்னு கேட்டால், அந்த சிவகிரி அப்படின்னு அந்த சுற்றி இருக்க அணை, சிவகிரி அணை, கடனா நதி, அதுக்கப்புறம் ராம நதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 3-4 அணைகள் இருக்குது. இந்த அணைகளோட தண்ணீர் மழை தண்ணீர் அளவுக்கு அதிகமாக அங்கே அந்த அணையில் தேரும்போது இப்போ இன்றைக்கி நம்ம சதவீதத்தை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சிவகிரியில் 81 மில்லிமீட்டர் மழை இன்றைக்கி அங்கே இருக்குது. அப்படின்னும் போது அந்த எல்லா பகுதியிலையும் சரிசமமான மழை இல்லைன்னா கூட குறைவான மழை இருக்கனால அந்த அணையோட தண்ணி ஒரு இடத்துல தேங்கி அங்கேருந்து அருவிக்கு வருது. இந்த அருவிக்கு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அந்த இடத்துல ஒரு இடத்துல தேங்கி பிளாக் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் குளிக்கிற இடத்துக்கு ஃபால்ஸில் தண்ணி விழுது. இப்போது இங்கே சென்சார்னு ஒன்று வச்சுருக்காங்க. சென்சார்னால் மிஷின்லாம் கிடையாது, மனித சென்சார் தான். இந்த மனித சென்சார் யாருன்னு கேட்டால் வனத்துறை தான். இந்த வனத்துறை தண்ணி வேகமாக வருது அப்படின்னும் போது அங்கேருந்து ஒரு சிகப்பு துணி காட்டுவாங்க. சிகப்பு துணி காட்டினோன்னே இங்கே இருக்க ஒரு போலீஸ் இங்கே இருக்க அந்த காவல்துறை ஸ்டாப் பண்ணுங்கள், சிகப்பு துணி தண்ணி வேகமாக வருது, நீங்கள் ஆளை குளிக்காமல் விடுங்க அப்படின்றத நிப்பாட்டுறது தான் இந்த காவல்துறை. இந்த சென்சார் வனத்துறை நிப்பாட்டுறது வேலை, காவலர்கள் அவங்க குளிக்காமல் போகிறதுக்கு வர. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா அந்த குளிக்கிற இடத்த கீழே தண்ணி பாஞ்சு ஓடுறதுல ஒரு 5-6 முக்கன் இருக்குது. இங்கே 1974 அந்த காலகட்டத்தில் அது அந்த இடத்த சீரமைக்கப்பட்டு குளிக்கிறதுக்கு உண்டான வசதிகள், அந்த இடத்துல நின்று குளிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் செய்து கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த பள்ளத்தில் இறங்கி குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மேடாக போய் குளிக்கிற மாதிரி தண்ணி வழிஞ்சு கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே என்னன்னு கேட்டால், இதுக்கு மேலே செண்பகா தேவி அருவின்னு ஒன்று இருக்குது. அந்த செண்பகா தேவி அருவியில் முதல் போய் எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ செண்பகா தேவி அருவியை பார்க்க தான் முடியும், குளிக்க முடியாது. அது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த குற்றால அருவிக்கு மேலே இருக்குது. இங்கே போகலாம்,
செண்பகாதேவி அந்த அம்மன் கோயிலுக்கு போகலாம், அந்த அருவியை பார்க்கலாம், ஆனால் குளிக்க முடியாது, வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து தேனருவின்னு இருக்குது, இங்கே போகவும் முடியாது, இங்கே குளிக்கவும் முடியாது, அது ஃபுல்லாக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே மெயின் ஃபால்ஸுக்கு மேலே செண்பகாதேவி அருவி, செண்பகாதேவிக்கு அருவிக்கு மேலே தேனருவி, இந்த 3 இருக்குது. இந்த இதில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால், இது ஒட்டின மாதிரியே நம்ம அந்த சபைகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குற்றாலம் கோயில், அந்த சபைகளில் ஒரு 5 சபைகளில் இங்கே சித்திரை சபைன்னு ஒன்று இங்கே ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. இங்கே குளிச்சுட்டு போகிறவங்க ஆண் பெண் எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாலும், கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாங்க, அங்கே இருக்கவங்க வழக்கு போட்டு இங்கே வந்து ஒரு 37 வகையான சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கக்கூடாது, சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, இந்த போன்ற. ஏன்னு கேட்டால் இந்த குளிக்கிற தண்ணி இறங்கி போதில்லை சார், இந்த தண்ணி போய் அதை சுற்றி இருக்க அந்த கிராமங்களில் இருக்க 163 குளங்களில் போய் நிறையுது. அது 163 குளங்கள்லேருந்து அவங்க பயன்பாட்டுக்கு உண்டான தண்ணியை எடுத்துக்கிறாங்க. நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த தண்ணி. அதனால் அந்த தண்ணியில் வந்து சில கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்காங்க, இங்கே இப்படி குளிக்கக்கூடாது. ஆனால் அதில் ஒரே ஒரு அந்த குற்றாலம் மெயின் அருவியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வண்டி இழுக்கிறவனும் பெரிய பணக்காரனும் ஒரே இடத்துல நின்று குளிக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. சமத்துவம் தான். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டால், அங்கங்கே சிற்றருவிகள் உருவாயிடுச்சு. அந்த சுற்றி இருக்க இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்த வாங்கினோன்னே அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தோன்னா அந்த தண்ணியை வந்து பிளாக் பண்ணி அவங்களே கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போய் அங்கேருந்து விழுகிற மாதிரி அவங்க செட் பண்ணிக்கிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு விஐபி இருக்காருன்னா, ஒரு விஐபி இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் குற்றாலத்தில் பங்களாவோ வீடோ எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வருஷத்தில் ஒரு நாள் போய் தங்கினாலும் அதை மற்ற நாளில் வாடகைக்கு தான் அது பயன்படுது. இந்த வாடகைக்கு பயன்படும்போது குளிக்கிறதுக்காக விடுறாங்க, ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து செயற்கையான விதிமுறையெல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த தண்ணி வருது. இந்த சிறுவன் அஸ்வின் என்ற சிறுவன் இந்த 17ஆம் தேதி என்ன இருக்குது, மடை வேகத்தில் தண்ணியை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வந்திருக்கு. இதை வந்து மேலே கவனிக்காமல் விட்டது முதல் வனத்துறை. அவங்க தண்ணியோட லிமிட்டை அவங்க பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி இருக்க ஒரு 2 அருவிகள் வந்து முன்பே வந்து வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த செண்பகாதேவி அருவிலாம் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கனால அங்கே யாரும் குளிக்க முடியல. அப்போது இவங்க வந்து இவங்களோட கவனிப்பு வந்து, அதாவது கவனக்குறைவு தான், தண்ணி வேகமாக வருதுன்னு இவங்களோட கவனக்குறைவால் என்ன ஆயிருக்கு, எப்போதும் வந்து அந்த குற்றாலம் காவல் நிலையத்தில் 74 காவலர்கள் வந்து அங்கே பணிபுரிவாங்க மொத்தமாக. இந்த 74 பேரில் 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ குற்றாலம் அந்த அருவிக்கிட்ட வந்து இருப்பாங்க. இது நிறைய பேர் வலியுறுத்தி இருக்காங்க. பெண்கள் குளிக்கும் இடத்துல பெண் காவலர்கள் ஒரு சிலர் நியமிக்கப்படணும், அந்த இடத்துல ஆண் காவலர் இருக்கக்கூடாது, அப்போ தான் மற்றவங்களாம் அங்கே வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் அங்கே இருக்க ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை சுற்றி இருந்தாலும் அந்த இடம், அந்த மலை குளிக்கிற இடம், இது எல்லாம் வனத்துறைக்கு சொந்தமான இடம். ஆனால் அந்த ஊர் ஃபுல்லாகவே கோயிலுக்கு சொந்தமான இடமா இருக்குது. இப்போது அந்த அருவிக்கிட்ட, அந்த பழைய அருவி அங்கே பார்த்தீங்கன்னா 10 கடைகள் இருக்குது. இந்த பையன் இறந்து போன இடத்துல 10 தண்ணி வேகமாக வருது. தண்ணி வேகமாக வந்தோன்னா எல்லாம் இறங்கி ஓடுறாங்க. எல்லாம் வந்து இந்த மெயின் ஃபால்ஸ்லேயும் அங்கே இருக்கும்போது இந்த பழைய அருவியில் 2 காவலர் 1 காவலர் கூட அந்த நேரத்தில் இல்லைன்றது தான் நமக்கு வந்த தகவல். இப்போ தகவல் இல்லை, அதாவது உறுதி செய்யப்பட்ட தகவல்னால் எந்த வீடியோலையும் அந்த டைமில் தண்ணி அடிச்சுட்டு வர வீடியோவில் எங்கேயுமே போலீஸை காணும். அப்படின்னும் போது அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த பையனை அடிச்சுக்கிட்டே வந்து இரட்டை அணைன்னு ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து கல்லுங்கள்லாம் இருந்தோன்னா இந்த பாறைக்குள்ள சிக்கி போட்டுட்டு போயிடுச்சு அந்த பையனை. அஸ்வின்ற, நெல்லையை சேர்ந்த அஸ்வின்ற ஒரு பையன். அப்போது உடனே என்ன பண்ணிட்டாங்க, 17, 18, 19 இந்த 3 நாட்கள் அப்படியே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க, யாரும் வர முடியாமல். 20, 21 இன்றைக்கெலாம் வந்து தண்ணி கொஞ்சம் அடங்கிடுச்சு. இன்றைக்கெலாம் அந்த ரெட் அலர்ட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அந்த ரெட் அலர்ட்டை வெக்கேட் பண்ணால் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ரெட் அலர்ட்னா யாரும் அங்கே போகவே கூடாது, ஆரஞ்சுன்றது வந்து அலர்ட் இல்லை, பட் யாரும் குளிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, குற்றாலத்தில் இந்த பழைய அருவிக்கிட்ட 10 கடைகள் இருந்தாலும் இந்த புது அருவி இந்த கோயிலை சார்ந்த இடம் மொத்தமாக பார்த்தா ஒரு 300 கடைகளுக்கு மேலே இருக்குது. 300லேருந்து 500 கடைகள். ஏன்னா தொடர்பு அதுக்கு ரெண்டுக்கும், இந்த கடைகள் இருக்கிறதுக்கும் வியாபாரம் தானே. ஆமாம், வியாபாரம். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம், இந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் ஏதோ வதந்திகள் மூலியமாகவோ இல்லை வாய்மொழியாகவோ குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க போகிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வதந்தி மாதிரி ஒன்று பரவி பெருசான உடனே இந்த கடைகள்லாம் அதாவது அது எங்கன்னு கேட்டால் தென்காசி டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தேர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாநகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடமா தான் வருது குற்றாலம். அதாவது கலெக்டருக்கு நேரடி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே இருக்க அந்த தேர்வு நிலை பேரூராட்சியை சம்மந்தமாக அந்த குற்றாலம் வந்தாலும் அங்கே வந்து அந்த மெயின் அருவிக்கிட்ட வந்து ஒரு 180 கடைகளுக்கு மேலே இருக்குது. ஏன் அந்த கடைகள்னால், அந்த கடைகளில் வந்து
நகராட்சி நிர்வாகம் அப்பப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் ஒவ்வொரு கடைகளிலும் பிளாஸ்டிக்கள் பயன்பாடுகள் அங்கே ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கல் பயன்பாடு அங்கே வரவங்க வழுக்கி விடுறதுக்கு குரங்குகள் அட்டகாசம் இருக்குது. அந்த மாதிரி அங்கே மாசு ஏற்படுது ஒன்று. அதை வந்து சரியாக நகராட்சி நிர்வாகம் நினைக்கிறதில்ல. இதில் குறிப்பிட்டு இன்னொரு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு உண்டான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 150-200 கடைகள் இருக்குது. மொத்தம் பார்த்தா 300லேருந்து 500 கடைகள் அங்கே இருக்குது. இதை விடுதிகள், தங்கும் விடுதிகள்னு பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் 1000க்கும் மேற்பட்டது, 1200 கிட்ட தங்கும் விடுதிகள் இருக்குது. தங்கு விடுதிகள், இந்த தங்கு விடுதிகள் இல்லாமல் நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுது, இந்த குளிக்கிறதுக்கு இந்த ப்ரைவேட் சிற்றருவியில் அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. 10 ரூபா கொடுத்து தான் சிற்றருவியில் அவங்கவுங்க தனித்தனியாக ப்ரைவேட்டில் வச்சுருக்கவங்களுக்கு பணம், அருவிக்கு தகுந்தது ரூமுக்கு தகுந்த பணத்தை கொடுத்தாலும் இந்த மற்ற இடத்துல வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்க அருவிகள்லாம் 10 ரூபா கொடுத்துட்டு தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அப்படி கிடையாது, இங்கே எந்த தொகையும் கிடையாது. ஆனால் நகராட்சிக்கு உண்டான வருமானத்தை எப்படி ஈட்டணும்னு என்ன பண்ணுறாங்க, கடைகள், இந்த கடைகளில் வருமானம் என்னன்னு பார்க்குறோம். அதாவது ஒன்றுமே இல்லை. உதாரணம், இந்த ஊசிமணி பாசிமணி விற்பாங்க. ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்க சபரிமலையில் எல்லா இடத்துலையும் விற்பாங்க. 10க்கு 10 கடை, அதாவது சின்னது 10க்கு 10 கடை, 30,000 ரூபா வாடகை. அப்போ ஒரு சதுரடியோட விலை வந்து குற்றாலத்தில் ரொம்ப அதிகமான விலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குற்றாலத்து பகுதி, மேல் குற்றாலம் அந்த இடத்துல பொறுத்திங்கன்னா வாக்காளர்கள் ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க. வீடோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். வாக்காளர் ரொம்ப கம்மி, மக்கள் தொகை அங்கே வசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. வாடகை கொடுத்துருவோம். ஆனால் வீட்டை கட்டிட்டு அப்படியே அதில் வந்து சீசனில் மாத வாடகைலாம் கிடையாது, டெய்லி வாடகைக்கு சீசனில் கொடுத்துருவோம். டெய்லி வாடகைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி வாடகைக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இப்போ இதுக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு ஒரு வீட்டை கட்டிட்டு அதை தினசரி வாடகை கூடும்போது அது கமர்ஷியல் ஆகிடுது. முதல்ல வந்து தங்கும் விடுதிகள்லாம் 200 ரூபா 300 ரூபாய்க்கெலாம் தங்கும் விடுதிகள் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 1000 ரூபா 1500 ரூபாய் கம்மி தங்கும் விடுதிகள் கிடையாது. 1200 ரூபாய்க்கு மேலே தான் தங்கும் விடுதிகள். நல்ல விடுதிகளாக இருந்தால் 1200 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையாக தான் இருக்குது. இப்போது இது ஒரு பக்கம் வந்து இந்த கடைகளோட வாடகை தான் அந்த கோயிலுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் போகுதுன்னா, அப்போது இந்த வீடுகளை கமர்ஷியலாக பண்ணும்போது இன்னும் அரசு மாவட்ட நிர்வாகத்துக்கு வருமானம் நிறையா வரும். இந்த மாதிரி மரணத்தை தடுக்க முடியுமா? இந்த பையன் இறந்தது இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துடும் சார். அதாவது சுற்றுலாத்துறை வந்து குற்றாலத்துக்குன்னு 11 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாக அப்பகுதியில் இருக்கவங்க குற்றம் சாட்டுறாங்க. செய்தியின் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வாயிலாகவே வந்திருக்கு. 11 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த 11 கோடி ரூபாய் எங்கே செலவு பண்ணாங்க? அப்போது அந்த இடத்துல நின்று குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு கம்பி அமைக்கலை. ஒரு நின்று ஒரு பாதசாரி நடந்து போய் அந்த இடத்துல வழுக்கி விழாமல் போகிறதுக்கு உண்டான பாதைகள் அமைக்கலை. அவன் குளிச்சுட்டு அந்த பக்கம் வர்றதுக்கு உண்டான எந்த விதமான ஸ்டார்கேஸும் அதில் அமைக்கலை. அப்படியே ஆனால் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. கடைகளில் வந்து விலைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்க தவிர, இந்த மாதிரி இருந்தபோது யாரை வேணாலும் தண்ணி கொஞ்சம் வேகமாக வரும்போது மலை மேலே வனத்துறை பார்த்துருக்கணும், காவல்துறை நிப்பாட்டி இருக்கணும். இல்லைன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க வந்து உடனே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். குளிக்கிறதுக்கான பிடி எதுவும் இருக்குது அந்த இடத்துல? எந்த பிடியுமே இல்லை. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது செவற்றுக்கு அதாவது அந்த பாறையிலேருந்து தண்ணி விழும். அந்த தண்ணி வந்து இப்படி விழும். எல்லாரும் நிறைய பேர் நினைப்பாங்க அந்த பாறையோட ஒட்டி நின்றுப்பாங்க. அப்போ இந்த வேகமாக விழாமல் இருக்கிறதுக்கு தண்ணி இந்த பாதையில் வழிஞ்சு விழுற தண்ணி மேலே ஸ்லோவாக வரும். இப்போ இங்கே போய் நின்னோன்னா டம்முன்னு தண்ணி நம்ம மேலே விழும். பாறை மேலே நின்னோன்னா நம்ம மேலே வழிஞ்சு போகணும், இங்கே நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த பிடிமா இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிடிக்க தான் பிடிமேன். கம்பி அங்கே இருக்கும், அங்கே நின்னா தண்ணி வராது. அப்போது ஏதாவது ஒன்று ஃபிட்டிங் மாதிரி ஏதாவது எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசாக வந்திருக்கு. மலை மேலே அப்படியே ஒட்டி தொங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு அவங்க நிற்கிற மாதிரியே அப்படியே மலையை ஒட்டி இருக்க மாதிரியே வரலாம். இதில் என்னன்னு கேட்டால் அந்த கோயில் நிர்வாகம் வந்து எந்த மலைக்குமே இல்லாமல் ஒரு அருவி பூஜைன்னு டெய்லி அந்த மலைக்கும் ஒரு பூஜை நடக்குது. அருவி பூஜைன்னு அந்த கோயிலேருந்து, குற்றாலநாதர் கோயிலேருந்து டெய்லி வந்து அருவி பூஜை ஒன்று பண்ணுறாங்க. அதெல்லாம் அதை பண்ணுறவங்க அங்கே வந்து குளிக்கிறவங்க பாதுகாப்பாக கொண்டு வரணுன்றது உண்டான அமைப்பை எதையுமே பண்ணலை. இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது இல்லை இது வரைக்கும் ப்ரைவேட் அருவிகள், சிற்றருவிகளில் நிறைய பணம் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் வந்து அங்கே உயிர் சேதம் வரல. உயிர் சேதம் இது வரைக்கும் வரல. ஆனால் இந்த அருவியில் இப்போ ஒரு உயிர் சேதம் இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த உயிர் சேதம் வந்திருக்கு. இது வந்து வெள்ளப்பெருக்கின் காரணமாக வந்துச்சு. வெள்ளப்பெருக்கின் காரணமாக வந்துச்சு, இது பேரிடர் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது தடுக்கிறதுக்கு தானே மேலே மேனுவல் சென்சார்னு ஒரு மேன் சென்சார் இருக்கார். அப்போ அவங்க பார்த்து சொல்லணும், ஃபாரஸ்டர். இப்போ இது வந்து இவங்களோட கவனக்குறையில் ஒரு உயிர் போயிடுச்சு. அதுக்கு வந்து வனத்துறையும் மாவட்ட நிர்வாகம் இரண்டுமே தான் பொறுப்பு. ஏன்னாட்டா அங்கே இவ்வளோ மழை வரும்போது தண்ணி வேகம் வருதுன்றது தான் அவங்க காலந்தொட்டு அங்கே இருக்கவங்க தெரியும்.
இந்த மழை வரும்போது இவ்வளோ வேகமாக தண்ணி வரும். அனுமதிக்கலாமா அந்த மாதிரி அந்த இடத்துல? அந்த மாதிரி வேகமாக வர நேரத்தில் அனுமதிக்க கூடாது. ஆனால் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆமாம், ஆனால் அங்கே மேலே இருக்கவங்களுக்கு மேலே வந்து தானே தண்ணி கீழே வருது. அப்போ மேலே வரவங்களுக்கு தண்ணியில் இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ மில்லிமீட்டர் வேகத்தில் தண்ணி வருதுன்றத வனத்துறை இது அதில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஃபோர்ஸாக வருது, காலை வச்சா இழுக்கிற மாதிரி தண்ணி வருதுன்னும் போது அங்கே மேலே இருக்கவங்க தெரியும். அப்போ மேலே அவங்க போய் அதை பார்க்கவே இல்லை. கூட மற்றவங்களும் இருந்தாங்க, இந்த பையன் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இருந்தாங்க. பட் பையன் அடிச்சு அவர் மட்டும் இழுத்துட்டு போயிடுச்சு. தண்ணி அவ்வளோ வேகமாக இருக்குது. சில பேரை ஏதோ பிடிமானதுனால பிடிச்சிட்டாங்க, ஒரு சிலர் அப்படியே படப்படன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல போதுமான நின்று குளிக்கக்கூடிய வசதி ஏற்படுத்தலை. நகராட்சி நிர்வாகம் வருமானத்தை கவனித்தாலும் இப்போ அங்கே இருக்கவங்க பகுதியோட மக்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, இது வனத்துறைக்கு கொடுத்துட்றேன்றாங்க. வனத்துறைக்கு போயிடுச்சுன்னா சாதாரண ஆள் அங்கே போய் குளிக்க முடியாது. பெரிய பெரிய விஐபி காரில் போனால் மட்டும்தான் அந்த அதில் போய் குளிக்க முடியும். வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே வியாபாரம் போயிடும், அந்த இடத்துல கடைகள் இருக்காது. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாதகம், பல பாதகம் வந்தாலும் ஒரு சாதகம் இருக்கும். வனத்துறை கிட்ட போகும்போது பழமை மாறாமல் இருக்கும். அது ஒன்று. அங்கே பக்கத்தில் அகத்தியர் அருவி இருக்குது, நிறைய அருவிகள் இருக்குது. தனிநபர்களால் உருவாக்கப்பட்டதும் சிறு சிறு அருவிகள். அந்த ஒரு அருவி வருதுன்னா அந்த அருவியை சுற்றி ஏதாவது இடம் இருக்குன்னா அப்படியே வாங்கிட்டாங்கன்னா இந்த அருவி அவங்களுக்கு சொந்தமாக மாறிடுது. இப்போ இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே இருந்த கலெக்டர் ஒரு ஆர்டர் போட்டார். போட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் மாறினதுக்கப்புறம் அது அப்படியே பிடிக்கப்பட்டிருது. இப்போ வந்து யார் இருக்கான்னு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் ஏகே கமல் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார். காவல் கண்காணிப்பாளர் திரு டிபி சுரேஷ்குமார்னு ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்க. அப்போது காவல்துறை தரப்புலேருந்தும் மாவட்ட நிர்வாகம் தரப்புலேருந்தும் இந்த ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாலும் வனத்துறை சுற்றுலா தரப்பு சார்பில் வழங்கப்பட்ட பணம் 11 கோடி ரூபாவை இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது போன்ற நிருபர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன சார் வனத்துறைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 17ஆம் தேதி எல்லை மீறி கட்டுப்பாட்டை மீறி தண்ணி வந்தனால 17, 18, 19 ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். 21, 22 இந்த மாதிரி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு நடுவில் நான் வனத்துறை கிட்ட மேலே வந்து அதுக்கு உண்டான சில கட்டுமானங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் ஆய்வு செய்கிறதுக்காக தான் 17 பேர் கொண்ட குழு வந்திருக்கோம். அதில் வனத்துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் சார்ந்தவங்களும் இருக்காங்க, காவல்துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க, பேரூராட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்களே தவிர வனத்துறையிடம் ஒப்படைக்கும் எண்ணம் இப்போது இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வரும்போது, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அருவியில் யாராவது வழுக்கினா அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அது தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு ஆட்களை நியமிக்கணும். எவ்வளோ இயந்திரங்கள் வந்துருச்சு. தண்ணி தொடர்ந்து ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் பாசம் பிடிக்கும். அந்த பாசத்தை அப்புறப்படுத்துறதுக்கு 24 மணி நேரமும் ஒரு தண்ணி ஒரே வேகத்தில் கொட்டிகிட்டு இருக்காது. அந்த அருவியை பொறுத்தவரை நம்ம பல முறை போய் அங்கேருந்து அருவிகள் நம்ம குளிச்சிருக்கோம், அந்த அருவிகளுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம் போது 24 மணி நேரம் ஒரே வேகத்தில் தண்ணி வராது. அப்போது ஒரு சில தண்ணி குறைந்த நேரத்தில் வரும்போது அந்த குளிக்கக்கூடிய நேரம்னு ஒரு நேரத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு மற்ற நேரத்தில் அதை ஒரு நாளைக்கு அதை இடைக்காலமாக ஒரு நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பொதுமக்கள் வந்து குளிக்க பயன்பாட்டில் தடை பண்ணிவிட்டு அதை மாதத்துக்கு ஒரு நாள் அதை க்ளீனிங் இது பண்ணி அந்த பாசத்தை அப்புறப்படுத்தினா வயதானவங்க எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. முந்தைய காலத்தில் பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அதை குளிக்கும் போது பிரிட்டிஷ்காரர்கள் தான் குளிச்சுருந்துருக்காங்க. அதுக்கு மீதி பாதி பேர் குளிக்க விடாமல் அவங்க மட்டும் குளிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அந்த வரலாற்றில் நம்ம குற்றாலத்தோட வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க மட்டும் தான் குளிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு சிலர் வரும்போது முதலாளித்துவம் தொழிலாளர்த்துவம் தனித்தனியாக பிரிஞ்சு குளிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சமத்துவமாக அனைவரும் வந்து குளிக்கிற மாதிரி இடத்துல சின்னவர் முதல் பெரியவர் முதல் பணக்காரன் ஏழை எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல குளிக்கும்போது இப்போது அந்த இடம் வந்து வயதானவர்கள் வராங்க. சபரிமலை சீசனில் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான இந்த மாதிரி யாராவது அடித்து செல்லப்படும் போது அதை மீட்பதற்கான உடனடியாக நடவடிக்கை எதுவும் இல்லையா? இப்போ ஏதாவது ஸ்லிப் ஆயிடுறாங்க, அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கு இது வரைக்கும் வழிக்கிறாங்க, ஆனால் உடனுக்குடனே அவங்கள மூழ்காதபடி தடுத்து நிறுத்தணும், அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே செய்யலை. அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தீயணைப்பு துறையிலேருந்து அங்கே யாராவது ஒருத்தர் அதுக்காக ஒரு 4 பேர் நியமிக்கப்பட்டு, இல்லை ஃபயர்மேன், இப்போ நம்ம ஊரில் ஒரு விலங்கு வந்து ஒரு மின்சார வயரில் மாறினா கூட அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வரும்போது அங்கே வந்து இதை மீட்பு குழுன்னு ஒன்று அங்கேயே தனியாக ஒரு நிர்வாகம் அரேஞ்ச் பண்ணி அதுக்காக ஒரு 10 பேர் இது வரைக்கும் வச்ச மாதிரி எதுவும் இல்லை. ரெண்டாவது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களில் குறையாம 15 லட்சம் பேர் வந்துட்டு போற இடம் சீசன். ஆமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுல வந்து இந்த சீசன் வந்து தென்மேற்கு பருவமழையுடைய சீசன் தான். ஆமா, 15 லட்சம் பேர் வராங்க. இது இல்லாம கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல அந்த சபரிமலைக்கு போறவங்க
இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு அந்த நேரத்தில் போகிறவங்க அப்போவே ஒரு பல லட்சம் பேர் சபரிமலைக்கு எங்கே சபரிமலை போனாலும் குற்றாலம் வந்து தரிசித்துட்டு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவங்க, அங்கே உணவு சாப்பிட்ற பொருட்கள் வாங்கிட்டு போகிறவங்க, குற்றாலத்தில் குளிக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரூம் சபரிமலையிலேருந்து வரவங்க யாருமே ரூம் போட மாட்டாங்க, வந்து குளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த இடத்துல. அப்போ மற்ற நாட்களில் வரும்போது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த விடுதிகள் சம்பாதிக்கிறாங்க, அந்த கடைகள் சம்பாதிக்கிறாங்க. இவ்வளவும் வருமானங்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்தாலும் ஏன் இந்த குளிக்கிற இடம் மட்டும் அந்த காலத்துலேருந்து அதே மாதிரி இருக்குது? அதை ஒரு பேசேஜாக குளிக்கிற இடத்துலேருந்து ஏதாவது வகுத்து அவங்க போகிறதுக்கு உண்டான வகுப்பை வந்து இந்த முறை சரி செய்வாங்கன்ற நம்பிக்கையை வந்து இந்த மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளரும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் வனத்துறைக்கு ஒப்படைக்கலைன்றதே தெளிவாக பதிவு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது, இது பதிவாகியிருக்கு. பதிவாகாத விபத்துகளும் நடக்குதா? பதிவாத விபத்துக்கள் இப்போ இந்த பழைய அருவி புது அருவியில் எப்போதும் ஆள் குளிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்போ தனியாக ஒரு நபர் எந்த ஊர்லேருந்தோ வந்து குளிச்சுட்டு அவர் தண்ணியில் அடிச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பாக அவர் கூட அவர் குடும்பத்தாரோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ் எவ்வளோ இருக்குது, அங்கே வழுக்கி விழுந்து கல்லில் அடிபட்டு செத்தவங்க கூட இருக்கலாம், அது கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கலாம். வழுக்கி விழுந்து அந்த கீழே விழுந்து அடிபட்டு தலையில் அடிபட்டு இறந்தவங்க கூட இருக்கலாம். பட் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு 1000 பேர் அந்த இடத்த நடமாடிக்கிட்டே இருக்க இடத்துல ஒரு 100 பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த நேரம் போனாலும் ஒரு 100 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த தண்ணிக்கிட்ட போனோன்னா வயசானவங்க கூட சிறு பசங்க மாதிரி மாறிப்பாங்க. அந்த தண்ணியை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் விட்டால் காலை நம்மளை வழுக்கி விட்டுரும். எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டோ ஒரு டவல் கட்டிக்கிட்டோ தான் குளிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு அவங்க துணியை கூட எங்கேயும் வச்சுட்டு போகிற இடத்துக்குலாம் இருக்காது. சும்மா போய் எங்கேயா வச்சுட்டு துணியை பார்த்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த இடத்துல தினமும் இருக்கும். ஒருத்தர் குளிச்சுட்டு வர வரைக்கும் ஒருத்தர் துணியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ பேர் வந்துட்டு போகிற ஒரு சுற்றுலாத்தலம் மேற்கு தொடராத ஏழைகளின் ஊட்டியாக இருக்கிறது, இவ்வளோ வியாபாரம் நடக்கக்கூடியது, இவ்வளோ ஒரு நகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடம், இவ்வளோ பெரிய கோயில் இடம், அவ்வளோ பெரிய 1000க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்க இடங்கள், இவ்வளோ தனிநபர் விடுதிகள் இருக்க இடம், இவ்வளோ இருக்கும்போது அந்த இடத்த எப்படி ஒரு பாதுகாக்கணும் அப்படின்றது நகராட்சி நிர்வாகம் தவறியதின் விளைவு தான் இது. இன்னும் இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், நிச்சயமாக சார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் கூறிமிக்க திரு விமலேஸ்வரன், மிக்க நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.